உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். 90 வருடங்களாக வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ்பிஎஸ் கேப்பை மாவு. சென்றிடுவீர் எட்டுத்துக்கும் அங்க இருக்கிற கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்து இங்கு சேர்ப்பிருந்தான். அந்த இங்கு சேர்க்கிறதுங்கிறது தான் இந்த சிம்பனி. 35 நாள்ல எப்படி ராஜா சாரால இது சாத்தியப்படுத்த முடியுது? அதனாலதான் அவர் அந்த உயரத்துல இருக்காருன்றதை புரிஞ்சுக்கிட்டாலும் அந்த ஒரு ஆர்வம் வந்து எப்படி அது அதுல இருந்தே தெரிஞ்சுக்கிற வேண்டியது. சார் வந்து சாதாரண ஆள் இல்லை சார். ஒரு பாடல் அப்படிங்கிறது ஒரு தனி மனிதனுக்குள்ள என்ன செய்யும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? ஏன்னா ஒரு பாடல் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கா. உங்களுக்கு கிளாசிக்கல் மியூசிக்னு தெரியாமலே உங்களை எஜுகேட் பண்ணியிருக்கேன். நான் எஜுகேட் பண்ணியிருக்கேன்னு சொல்றப்ப இவருக்கு ரொம்ப திமிரு, இவருக்கு ரொம்ப தலைகணம், அதெல்லாம் சொல்லுவீங்களா? அப்படிலாம் சொல்ல பாக்கு பேரும் பீத்தோவன் பேரும் உங்களுக்கு எப்படி தெரியும்? எவன் சொன்னான்? உங்க வாத்தியார் சொல்லி கொடுத்தாரா ஸ்கூல்ல? இல்ல காலேஜில் படிச்சீங்களா? கிடையாது. இல்ல இல்லை, நான் சொல்ல போய்த்தானே பாக்கும் பீத்தோவன் தெரியுது உங்களுக்கு. இவர் இந்த பாட்டுல இருந்து காப்பி அடிச்சிட்டாரு. எப்ப? 50 வருஷம் கழிச்சு. 50 வருஷம் கழிச்சு ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிட்டானா. நான் உனக்கு அறிமுகப்படுத்தினேன்டா. ராஜா சார் தான் அப்படின்னு நம்ம பல நேரங்களில் நண்பர்களாக பேசும்போது சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான், வேற வழி இல்லை. ஏஐ இன்னைக்கு வர ஏஐ எல்லாத்தையும் பண்ணிடுது. அப்புறம் நான் என்ன பண்ணுறது? அதோட போட்டி போடுவேன். கம்ப்யூட்டரில் ஏன் கை வச்சாலும் சத்தம் வரும். நீங்கள் கை வைங்க, சும்மா கை வைங்க, சத்தம் வரும். வராதா? வரும், கண்டிப்பாக வரும். அதெல்லாம் இசைன்னு சொல்லிட்டு இருந்தா நான் எப்படி? ரமணமாலை, திருவாசகம் மாதிரியான விஷயங்கள் வந்து நாங்கள் அடுத்து நீங்கள் ஐடியா இருக்கு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கு. வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன, நீங்கள் கேட்டவுடனே நான் கொடுக்கணுமா? ஐயோ சார், கேட்டவுடனே கொடுத்தா சரவண பவன் ஆகிடுவேன் நான். அவருக்கு ரொம்ப தலை கர்வமையா, அவருக்கு ரொம்ப ஜாஸ்தியான. எனக்கு வராமல் ஏனுக்கடா வரும்? எனக்கு தாண்டா வரணும் கர்வங்கிறது. எனக்கு தாண்டா வரணும் கர்வம். சார் வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப சந்தோஷம் சார் உங்களை சந்திச்சு நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் சார். விஷயம் தெரிஞ்ச ஆளுகிட்ட கேட்டிருந்தீங்கன்னா பரவாயில்ல. சரி. இல்லை சார், நீங்கள் சொல்கிறத வச்சு தான் நாங்கள் நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்க போகிறோம் சார். ஏன்னா உங்களோட இசையை வந்து ஒரு ரசிகராக மட்டுமே நாங்கள் ரசித்து வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய நுணுக்கங்கள்லாம் நீங்கள் சொல்லி நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இந்த உரையாடலை நினைக்கிறேன் சார். நம்ம அந்த வேலியன்ட்டுன்ற இந்த சிம்பொனி நிகழ்ச்சி பற்றி பேச ஆரம்பிக்கலாம் சார். ஸோ இதுக்கான தொடக்க புள்ளியிலிருந்து ஆரம்பிக்கலாமா சார்? ஆரம்பிங்க. அதான் சார், இப்போ ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 1500 படங்களுக்கு மேலே நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த சிம்பொனி பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு உந்து சக்தி அப்படின்றது என்னவா இருந்ததுன்றது தெரிஞ்சுக்கணுன்றது ஆரம்பிக்கலாங்க சார். 1500 படங்களில் நான் பண்ணினதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இல்லை 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 சார். அதே போல் இது வந்து பாரதியார் சொன்னால், சென்றிடுவீர் எட்டுத்துக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்து இங்கு சேர்ப்பீர்னா, அங்கே கொண்டு போய் சேருங்கன்னு சொல்லலை அவன். சரி, நம்ம ஊர் கலை செல்வங்களையெல்லாம் அங்கு கொண்டு போய் சேருங்கள் என்று அவன் சொல்லவில்லை. சென்றிடுவீர் எட்டுத்துக்கும் அங்கே இருக்கிற கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்து இங்கு சேர்ப்பீர்னா, அந்த இங்கு சேர்க்கிறதுங்கிறது தான் இந்த சிம்பனி. சிம்பனிங்கிறது வந்து மியூசிக் தான். உலகத்தில் ஒருவன் ஒரு துறையில் அவனுக்கு ஆர்வம் இருக்குதுன்னா அதில் உயர்ந்தது எது என்று கண்டுகொள்வது ரொம்ப முக்கியம் இல்லையா? அந்த உயர்ந்ததை கண்டுகொள்வதோடு இல்லாமல் அதை ஜனங்களுக்கும் நான் அறிமுகப்படுத்தி இருக்கிறேன். என்னுடைய சினிமா பாட்டிலேயே நான் அறிமுகப்படுத்தியிருக்கேன். தளபதியில் வர்ற சுந்தரி கண்ணால் ஒரு செய்தியில் வர பேக்ரவுண்ட் ஸ்கோரு, அதில் வர பிஜிஎம்ஸ் எல்லாம் சிம்பனி இல்லாமல் என்ன? சரி. அதே மாதிரி ஒளியிலே தெரிவது, அதெல்லாம் கூட ஓ பிரியா பிரியா, எண்ணினிய பொன்னிலாவே, இதில் எல்லாம் பருவமே புதிய பாடல் பாடு, அதுல எல்லாம் பயங்கரமாக பிரமாதமான வெஸ்டர்ன் இது கிளாசிக்கல் மியூசிக் அதில் வந்துட்டு போகுது. உங்களுக்கு கிளாசிக்கல் மியூசிக்னு தெரியாமலே உங்களை எஜுகேட் பண்ணியிருக்கேன் நான். எஜுகேட் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறப்ப இவருக்கு ரொம்ப திமிரு, இவருக்கு ரொம்ப தலைகணம், அதெல்லாம் சொல்லுவீங்களா? சொல்ல முடியாது. அது நான் வந்து நீங்கள் தானே சொல்கிறீங்க சார். பாக்கு பேரும் பீத்தோவன் பேரும் உங்களுக்கு எப்படி தெரியும்? எவன் சொன்னான்? உங்கள் வாத்தியார் சொல்லி கொடுத்தாரா ஸ்கூலில்? இல்லை காலேஜில் படிச்சீங்களா? கிடையாது. இல்லை. இல்லை.
நான் சொல்ல போய்த்தானே பாக்கவும் பீத்தவும்னு தெரியுது உங்களுக்கு. அது நான் சினிமாக்காரனாக இருக்க போய் உங்களுக்கு தெரியுது. சாதாரண என் பட்டிக்காட்டில் இருந்துட்டு சொன்னேன்னா உங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. எவனோ ஒரு பட்டிக்காட்டுக்காரன் கத்துறேன் ஏன் பாக்காவது பீத்தனாவது மொசாட்டாவது எல்லாம் ஏன் கிடையாதுயா அவனு. இப்போ சொன்ன உடனே பாக்கு பீத்தவும் அது இது என்ன. அதில் வேற சில பேர் இவர் இந்த பாட்டிலேருந்து காப்பி அடிச்சிட்டாரு. எப்போ 50 வருஷம் கழிச்சு 50 வருஷம் கழிச்சு ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிட்டானா. நான் உனக்கு அறிமுகப்படுத்தினேன்டா, இது இந்த மியூசிக்கெல்லாம் இருக்குது நீ கேளுன்னு சொல்லி உனக்கு போட்டேன். அது என்ன போட்டேன், ஒரே ஒரு லைன் தான். அதுக்கப்புறம் முழு சாங்கு யார் போட்டா, அவர் போட்டாரா, மொசாட் போட்டாரா? நீ யாரை காப்பி அடிச்சோன்னு நீ சொல்கிறியோ அவன் போட்டாரா? ஒரே லைன் தானே. அந்த ஒரு லைன் 50 வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு தெரியல, 50 வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். இது இப்படியெல்லாம் இருக்கு உலகத்தில், இசை தெரிஞ்சுக்கங்க அப்படின்றத நான் அப்போவே சொல்லியிருக்கேன். அது புரியணும் இல்லை, புரியுது. அது புரியாமல் அவர் பெருசாக ஏதோ பண்ணிட்ட மாதிரி. இப்போ வேற என்னென்ன இருக்குன்னு தெரியுமா உனக்கு உலகத்தில் என்னன்னு தெரியாது. அது இல்லை, மற்றவங்கள குறை சொல்லி பிரயோஜனம், யாரும் குறை சொல்கிறது இல்லை. இருந்தாலும் நிதர்சனமாக இருக்கிற சத்தியத்தை பார்க்கும் பொழுது இதெல்லாம் இருக்குன்னு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். ஹார்மனி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன், கவுண்டர் பாயிண்ட்டு சொல்லியிருக்கேன், மெலடினா என்னன்னு சொல்லியிருக்கேன், ரித்தம்னா என்னன்னு காட்டியிருக்கேன். எல்லாம் நான் உண்டு பண்ண சத்தம். ஏஐ வச்சுக்கிட்டு நான் பண்ணலை. ஏஐ இன்னைக்கு வர ஏஐ எல்லாத்தையும் பண்ணிடுது. அப்புறம் நான் என்ன பண்ணுறது? அதோட போட்டி போடுவேன். போட்டி போடணும். இளைஞர்கள் அதுக்கு தான் ரெடியாக இருக்கணுமே தவிர, நான் ஏஐயில் பண்ணிட்டேன், இந்த பாட்டை நான் இந்த மாதிரி மாற்றிருக்கேன் அப்படின்னு இருக்கிற மெட்டீரியலை ஒரு களிமண் பொம்மையை வச்சுக்கிட்டு மூஞ்சி நான் இப்படி மாற்றிட்டேன், காதை இப்படி மாற்றிட்டேன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அது இளைஞர்களுடைய கற்பனை திறனை டம்ப் பண்ணுது, மூடமாக்குது. நல்ல அறிவு சுடர் வீச வேண்டிய அந்த முகத்தில் அறிவு சுடரெல்லாம் அமுத்திட்டு அது அணைஞ்சு போன புகையாவா இருக்கிறது இளைஞர்கள்? இல்லை சார், நல்லா பிரமாதமாக பண்ணுறாங்க. ஆனால் எதுக்கு பண்ணுறீங்க? நீங்கள் பண்ணுங்க, உங்கள் சொந்தமாக இருக்கிறத எடுத்து பண்ணுங்க. இன்னொருத்தன் பண்ண பாட்டை எடுத்து வச்சுக்கிட்டு அதை நான் இப்படி மாற்றிருக்கேன், இதை எப்படி மாற்றிருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுல அது அறிவுடைமை அல்ல. பாரதியார் கம்பனமா திருப்பி எழுதுனா இல்லை கம்பன் வள்ளுவனை திருப்பி எழுதுனானா? வள்ளுவனுடைய குரலை மேற்கோள் காட்டினான், மேற்கோளுக்காகத்தான் யூஸ் பண்ணானே தவிர பல இடத்துல சொல்லி குரலினுடைய தாக்கம் கம்பராமாயணத்தில் வருது. சரி, கம்பனை இப்போ நாம் அறிந்த புலவரிலே இளங்கோ போல் வள்ளுவர் போல் கம்பன் போல் யாரையும் காணவும்னு பாடுறான். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணவும்னு பாடுறான். அப்போ எத்தனை மொழிகள் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி இளைஞர்கள் அந்த எது நல்லது இருக்கோ அதை தேடி புறப்படணுமே தவிர அதில் பயணம் பண்ணணுமே தவிர தன்னுடைய முயற்சியால் தன்னுடைய அறிவால் எதை கண்டுபிடிக்கணுமோ அதை கண்டுபிடிச்சா இந்தியாவினுடைய முன்னேற்றம் வேறையாக இருக்கும். எந்த நாட்டிலையும் இல்லாத ஒரு முன்னேற்றமாக இருக்கும் இந்தியா. அதுக்கு இளைஞர்கள் முன்னுக்கு வரணும். நல்ல திறமை இருக்குது, அதை ஏன் மூடி வச்சுருக்கீங்க? மூடி வைக்கணும். இருக்க பார்க்குறதுக்கும் இதுக்கும் அது வருது இது வருதுன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளேயே முடங்கி கிடக்கக்கூடாது. 2 பேர் ஃப்ரெண்ட்ஸு வெளியே போனாங்கன்னா 2 பேரும் ஃபோனை பார்த்துட்டு உட்காந்துருக்காங்களே தவிர 2 பேரும் உரையாடுவதும் இல்லை, தகவலை பரிமாறிக்கொள்வதும் இல்லை. அப்புறம் என்ன பிரயோஜனம்? உனக்கு தெரிஞ்சதை எனக்கு சொல்லு, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். இது எப்படி இருக்குது, இது சரியில்லையே, நீ சொல்கிற சரியில்லையே அப்படின்னு சொல்லி ஒரு விவாதம் போச்சுன்னா அவனுக்கு அறிவாகும். அவன் பதில் சொல்கிறவனுக்கும் ஒரு உற்சாகமாக இல்லை என்னென்னமோ கண்டுபிடிச்சி சொல்லுவான். நிச்சயமா. இப்போ இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் சாதனைக்கு மேல் சாதனை அப்படின்ற விஷயங்கள் தான் உங்களோட இதை எடுத்து பார்க்கும்போது நமக்கு புரிஞ்சுக்க முடியுதுங்க. பயங்கர இன்ஸ்பைரிங்காகவும் இருக்குது. ஸோ 35 நாளில் ஒரு சிம்பனி உருவாக்குறது எழுதுறது அப்படின்றது இதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம இதை பற்றி தேடும்போது இல்லை தெரிஞ்சவங்கள்ட்ட பேசும்போது வருஷக்கணக்கு எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 14 வருஷம்லாம் ஒருத்தர் சிம்பனி எழுதியிருக்காங்க, உருவாக்கியிருக்காங்கன்னு புரிஞ்சுக்க முடியுது. 35 நாளில் எப்படி ராஜா சாரால் அது சாத்தியப்படுத்த முடியுது? அதனால தான் அவர் அந்த உயரத்தில் இருக்காருன்றதை புரிஞ்சுக்கிட்டாலும் அந்த ஒரு ஆர்வம் எப்படி அது அப்படின்னு அதுலேருந்தே தெரிஞ்சுக்கிற வேண்டியது. சார் சாதாரண ஆள் இல்லை. அவர் அது போற்றுறதுக்கோ அது அதை பற்றி உயர்வாக பேசுவதற்கோ மனசு வரமாட்டேங்குது. வயிறு எரியுது எல்லாருக்கும். வயிறு என்ன இவர் இங்கே போய் சிம்பனிங்கிறாரு, திருநெல்வேலியில் போய் கச்சேரி பண்ணுறாரு, இங்கே படம் பண்ணிக்கிறாரு, அங்கே இது பண்ணுறாரு. அந்த மாதிரியே மனப்பான்மை பொல்யூட்டட் ஆயிருக்கு.
பொல்யூட்டடாக இருக்குது. யாருக்கும் மனம் திறந்து பாராட்டக்கூடிய விசாலமான ஒரு நோக்கு இல்லை, வெளிநோக்கு இல்லை. மனசு உள்ள இருந்தால் சுத்தமாக இருந்தால் தான் தெரியும். ராஜா சார் தான் அப்படின்னு நம்ம பல நேரங்களில் நண்பர்களாக பேசும்போது சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான், வேற வழி இல்லைங்க. ஏன்னா மற்றவங்களெல்லாம் வந்து நீங்கள் யாரை வேணாலும் எடுத்துங்க, உலகத்திலேயே தலை சிறந்த கம்போசர்கள் எடுத்துங்க. இங்கே இருக்கிற இந்தியாவில் இருந்து சினிமா துறையிலே இசைத்துறையில் இருந்த எல்லா இசையமைப்பாளர்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லோரும் முறைப்படி இசையை கற்றுக்கொண்டு முறைப்படி ஒரு ட்ரெயின் ஆகிட்டு இசையில் விஸ்வநாத் சாரெல்லாம் சிஆர் சுப்பராமன்ட்ட தயாரானார். சிஆர் சுப்பராமன்ட்ட மட்டும் இல்லை, எஸ்எம் சுப்பையா நாயுடுகிட்ட ஒர்க் பண்ணார். அப்புறம் வந்து நிறைய எஸ்எம் சுப்பையா நாயுடு மியூசிக்கில் வந்து அவர் நிறைய பாட்டு, அவருடைய பாட்டு போட்டு கொடுத்துருக்காரு. அப்படியெல்லாம் ட்ரெயின் ஆகி வந்தவங்க. நான் எங்கே ட்ரெயின் ஆனேன்? எனக்கு யார் இருந்தாங்க? ஒரு கிராமத்துலேருந்து தனியாக இருந்து, இப்போ நான் அங்கேருந்தே நான் இந்த சிம்பனி எழுதியிருந்தேன்னா நீங்கள் இந்த பேட்டிக்கு வந்திருப்பீங்களா? வந்திருக்க மாட்டீங்க. அது சினிமாவில் வரப்போய் இந்த சினிமா பேர் வச்சுட்டு சினிமாவில் வந்துட்டேன்றதில் உயர்ந்த ஒரு 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 இலக்க ஒரு துறையை எடுத்துக்கிட்டோம்னா இசையில் வந்து என்னென்ன இருக்கோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறணும்னு போகிற அந்த அந்த தேடுதல் தான். அந்த தேடுதல் தான் இன்னும் எவ்வளோ பண்ணணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி சாதனைக்கு மேல் சாதனை அப்படின்னு சொல்ற இன்னும் நீங்கள் எவ்வளோ பண்ணணும். அதான் எப்படி அந்த ஒரு உந்து சக்தி நம்ம ஒரு துறை மேலே இவ்வளோ ஆர்வமாக இருக்கும், இவ்வளோ காதலோடு இருக்கும், அதுதான் நம்மளை எடுத்துகிட்டு போகுது அப்படின்ட்டு இருந்தாலும் சம்திங் ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் விஷயம் வந்து உங்களை இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுது அப்படின்றது நினைக்கிறேன். அது ஆன்மீகம்னு எடுத்துக்கலாங்களா? இல்லை நமக்கு நம்மளை இப்போ உணர்ந்துட்டு இது பண்ணணும், இதை பண்ணணும், ஒரு ஒழுக்கத்தில் ஒரு டிசிப்ளினில் ஒரு மனுஷன் வந்து வரணும். வந்தால் தான் வந்து அவனுக்கு வந்து போகக்கூடிய பாதை வந்து செம்மையாக இருக்கும். எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் வந்து அவன் வந்து வாழ்க்கையை நகர்த்துறதுக்கு இல்லை, அவனே வந்து உற்சாகமாக நம்மளும் 4 பேர் முன்னாடி தலை நிமிர்ந்து நிற்கலாம் அப்படிங்கிறதுக்கு. இன்றைக்கி அப்படி வந்து ஒரு இதுவும் இல்லை. திடீர்னு ஏதாவது அதான் சோஷியல் மீடியாவில் ஏதாவது போட்டுட்டு அவன் தானே போட்டுக்கிறானே தவிர வந்து ஏதாவது சாதிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஸோ அப்படின்னு சொல்லி ஜனங்களுக்கு அறிமுகப்படுத்தணும். இல்லை அடுத்தவங்க கண்டு கொள்ளணும் அவனை. அடுத்தவங்க இவன் வந்து ரொம்ப நல்லா பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறதுக்கு அதுக்கு முயற்சி பண்ணுறதுக்கு பதிலாக வேறு ரூட்டில் ஆப்போசிட் சைடில் போயிட்டுருக்கு. அதை பற்றி நமக்கு ஒரு குறையும் இல்லை. ஏன்னா அவங்க பிரம்மாவாகவே இருந்தாலும் எனக்கு ஒன்றும் நடக்க போகிறதில்ல. இல்லை அவங்க வந்து ரொம்ப கீழே போயிட்டு எங்கேயோ ஒரு பாதாள உலகத்தில் கிடந்தாலும் எனக்கு அதனால் ஒரு லாபமும் இல்லை, பிரம்மாவாக இருக்கிறதுனால எனக்கு ஒரு நஷ்டமும் இல்லை. யாராவது இருக்கட்டும். சரிங்க சார். ஸோ நீங்கள் நம்ம ஊர் இசைக்கலைஞர்களோடவும் நீங்கள் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது, ஒரு சூப்பரான விஷயங்கள்லாம் நடக்கும்போது மேற்கத்திய இசைக்கலைஞர்களோடும் வந்து இப்போ சர்வதேச லெவலில் அவங்களோட சேர்ந்து பணியாற்றுறீங்க. ஸோ இந்த அனுபவங்கள் வந்து இது ரெண்டுல ஏதாவது பிரித்து பார்க்கறதுக்கான விஷயங்கள் ஏதாவது தெரிஞ்சுக்கலாமா? பிரித்து பார்த்தது தானே இது. நம்ம ஊர் ஆட்களை வச்சு நான் எடுக்கலையே. பிரித்து பார்க்குற அளவுக்கு இங்கே அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் இங்கே இருந்ததுன்னா நான் எதுக்கு அங்கே போய் ரெக்கார்ட் பண்ணோம்? அதை தான் நான் சொல்கிறது. நீ அந்த திறமையை வளர்த்துக்காம கம்ப்யூட்டரையும் கம்ப்யூட்டரில் ஏன் கை வச்சாலும் சத்தம் வரும். நீங்கள் கை வைங்க, சும்மா கை வைங்க, சத்தம் வராதா? வரும், கண்டிப்பாக வரும். அதெல்லாம் இசைன்னு சொல்லிட்டு இருந்தால் நான் எப்படி நம்புறது? 80 பேர் உட்காந்து அவன் மூச்சு இழுத்து மூச்சை பிடிக்கிறான்னு தெரியாமலே கண்டக்டர் இப்படி கையை தூக்கிட்டாருன்னா அப்படி சைலண்ட்டாக அப்படி பொசிஷனில் வந்துடுவாங்க. வந்துட்டா கவனமெல்லாம் இருக்கும் பொழுது மூச்சு நின்றுடும். மூச்சு ஆட்டோமேட்டிக்காக நிற்குதுன்னு தெரியாமல் அவன் வந்து அவ்வளோ கவனமாக இருப்பான். அதெல்லாம் விட்டு அவர் கை காட்டி அந்த கண்டக்ட் பண்ணோடனே அப்படி வசைஞ்சு அப்படி வாசிக்கும் பொழுது இந்த உயிரும் உணர்வும் அந்த மனமும் எல்லாம் சேர்ந்து ஒரே முகமாக எல்லோரும் 80 பேரும் ஒரே லைனில் போகிறப்ப எப்படி இருக்கும் அது? அப்படித்தானே இருக்கணும். அந்த இது வந்து இங்கே கிடையாது. சினிமா பாட்டில் வருமா? புரியுது. சினிமா பாட்டில் வந்து இவன் பாடுற டுவேட்டு பாட்டை எடுத்தாங்கன்னா அவன் பாடுற போது அவன் இருக்க மாட்டான், அவன் பாடும்போது இவன் இருக்க மாட்டான். அப்புறம் எப்படி அந்த பாடலினுடைய
இந்த ஒரு ஒரு கேள்வி மாதிரி கேட்குறான், இவன் பதிலாக சொல்கிறா அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் போச்சுன்னா இவன் கேட்குற கேள்வியை வந்து மைக்கை பார்த்து கேட்டுட்டு இருப்பான். அவன் சொல்கிற பதில சோத்தை பார்த்து சொல்லிட்டு இருப்பா. இது என்ன இப்போ ஒரு கனெக்ஷனே இல்லாமல் இருக்கு. ஒரு பாட்டில் 4 பேர் வாத்திய கருவிகள் வாசிக்கிறவங்க இருக்காங்கன்னா இப்போ அவ்வளோ தூரம் கம்மியாகி போச்சு. ஏன்னா எல்லோரும் கீபோர்டு உட்காந்துருக்காங்க, எல்லோரும் லேப்டாப்போட இது இப்போ ப்ரோ டூல்ஸில் உட்காந்துருக்காங்க. உட்காந்துருக்கும் பொழுது இவன் ப்ரோக்ராம் பண்ணுறது இவனுக்கு தெரியாது, இவன் ப்ரோக்ராம் என்ன பண்ணுறான்னு அவனுக்கு தெரியாது. இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னு மியூசிக் டைரக்டருக்கு தெரியாது, மியூசிக் டைரக்டர் என்ன பண்ணுறாருங்கிறது டைரக்டருக்கு தெரியாது. இப்படி போயிட்டுருக்கு இந்த 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 காலகட்டம். புரியுது. இது என்ன முன்னோக்கி போகிற மாதிரி தெரியல, பின்னோக்கி அதில் பாதாளத்தை நோக்கி போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு எனக்கு. ஆனால் இன்னைக்கு இருக்க இப்போ வளர்ந்து வரும் இசையமைப்பாளர்கள் ஒரு 10 பருவங்கள்லேயே இப்போ வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எல்லாருமே வந்து உங்களோட இதை பாடமாக எடுத்து அதில் இன்ஸ்பயர் ஆகி அப்படிதான் சார் வராங்க. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அது ரொம்ப செயற்கையான விஷயங்களா இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்குறீங்க. உங்களுக்கு இதெல்லாம் வந்து ஆதங்கமாக இருக்கா, வருத்தமாக இருக்கா, இல்லை கோபமாக இருக்கா? அதைத்தானே சொல்லி கோவப்பட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்களுக்கு என்ன எவ்வளோ முடியுமோ அவ்வளோ போகிறாங்க. தத்தி போகிறவங்கள நம்ம என்ன நீ எந்திரிச்சு குதிச்சு ஓடிவா அப்படின்னு நான் சொல்ல முடியாது. சொல்லலாம் குதிச்சு ஓடிவான்னு, அவன் குதிக்க முடியுமே, குதிக்க முடியணுமே அவனுக்கு. சார், ஒரு பாடல் அப்படிங்கிறது ஒரு தனி மனிதனுக்குள்ள என்ன செய்யும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? ஏன்னா ஒரு பாடல் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கா. சரி, நாங்க எங்களுக்கு பல பரிணாமங்கள்ல அதை நாங்க உணர்ந்துட்டு இருக்கோம் சார். ஆனா அப்படி நாங்க உணர்றதுக்கு வந்து இப்போ உங்ககிட்ட இருந்து வரக்கூடிய அந்த இசைங்கிறது அது ஒரு கலையின் வெளிப்பாடா, இல்ல கலைக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஏதோ ஒரு சக்தி அதுல இருக்கு? அது எப்படி? அப்படித்தானே உணர்றீங்க? இவருக்கு ஏதோ ஒரு அப்பாற்பட்ட சக்தி இருக்குது அப்படின்னு தானே உணர்றீங்க? அது அப்படித்தானே அது என்னுடைய முயற்சியில் வர்றது இல்லையே. நான் உங்களை வந்து இந்த டியூனில் வந்து நான் கட்டி போடுறேன் பாரு அப்படின்ற ஒரு மோட்டிவேஷனோட நான் கம்போஸ் பண்ணல. ஏதோ வருமானத்துக்கு முன்னாடி உட்காரு, ஏதோ வாசிக்கிறேன், ஏதோ வாசிக்கிறேன். அது வந்து உங்களை வந்து இது பண்ணுது. ஒரு செத்து இப்போ மூமெண்ட்டே இல்லாமல் இருந்த ஒரு தாயினுடைய வயிற்றில் இருந்த சிசுவுக்கு உயிரை கொடுத்துருக்கு. திருவாசகம் இசை வந்து சிங்கப்பூரில் அந்த இப்போ அந்த பெண்ணுக்கு வந்து குழந்தை மூமெண்ட் வந்துருச்சு. குழந்தை மூமெண்ட் இல்லைன்னு சொல்லி ஆப்ரேட் பண்ண போன இடத்துல எனக்கு திருவாசகம் கேட்க வைங்க அப்படின்னு சொல்லி அந்த தாய் கேட்க திருவாசகத்தை ப்ளே பண்ணி அந்த குழந்தைக்கு உயிர் வந்திருக்கு. இப்போ தூக்கம் வராமல் திருச்சூர் கோயிலில் அலட்டிக்கிட்டு மதம் பிடிக்கிற லெவலுக்கு போன யானைக்கு என்னுடைய தாலாட்டு பாட்டு, மலையாளத்தில் நான் பண்ண படத்தினுடைய தாலாட்டு பாட்டு பாடி அந்த யானை பாகன் தாலாட்டு பாடினா அது தூங்குது. அது வீடியோ வெளியில் வந்தது, எல்லாரும் பார்த்துருப்பீங்க. வீடியோ வெளியில் யானை தூங்குது. இது எப்படி சாத்தியம்? ஒரு டூரிங் தியேட்டரில் வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் சாங் வருது, ஒரு மலைப்பகுதியை ஒட்டின ஒரு இதில் இன்னர் ஃபாரஸ்டில் அங்கே ஒரு டூரிங் தியேட்டர், அதில் ஒரு படம் ஓடிட்டுருக்கு. அந்த படத்தில் ஒரு படம் ஆரம்பித்து ஒரு 2 ரீல் ஆனோடனே ஒரு பாட்டு வருது. அந்த பாட்டை கேட்க யானை கூட்டம் வந்து வெளியில் வந்து ஒடுக்கிற வாழைத்தோட்டம், நெல் வயல் இதெல்லாம் மிதித்து காலி பண்ணாமல் அப்படியே வந்து ஒழுங்காக வந்து அந்த டூரிங் தியேட்டருக்கு வெளியே நின்று அந்த பாட்டு வர்ற நேரத்து வரைக்கும் காத்திருந்து அந்த பாட்டை கேட்டுட்டு அப்படியே இந்த பயிரையும் மிதிக்காமல் நாசம் பண்ணாமல் அப்படியே திரும்பி போயிருக்கு. ஒரு வாரம் ஓடி இருக்கு அந்த படம் அந்த தியேட்டரில், டூரிங் தியேட்டரில். இது எப்படி சாத்தியம்? அந்த யானைகளுக்கு இந்த இசை என்ன பாட்டுன்னா ராசாத்தி ஒன்றை காணாத கண்ணு அந்த படத்துக்கு. சரி, அந்த பாட்டை கேட்கறதுக்கு யானை கூட்டம் வந்திருக்கு. உலகத்தில் சரித்திரத்தில் எந்த தலை சிறந்த கம்போசருடைய லைஃப்லேயாவது இது நடந்திருக்கா? ஒரு குழந்தைக்கு உயிர் வந்ததும், ஒரு யானை கூட்டம் வந்து பாட்டை கேட்டு போனதும், மதம் பிடிக்க போன ஒரு யானை வந்து தூங்குனதும் எங்கேயாவது நடந்திருக்கா? இல்லை. நீங்கள் அப்படி கேட்குறீங்க இல்லையா? அதுதான் ஏதோ ஒரு அதான் அப்பாற்பட்ட சக்தி இருக்கு அப்படின்னு கேட்குறீங்க. அதுதான் இது நான் சொல்லிக்கிட்டா அவருக்கு ரொம்ப தலை கர்வமையா, அவருக்கு ரொம்ப ஜாஸ்தியாக. எனக்கு வராமல் யானுக்கடா வரும், எனக்கு தாண்டா வரணும் கர்வங்கிறது, எனக்கு தாண்டா வரணும் கர்வம், எனக்கு தான் திமிரு ஜாஸ்தியாக இருக்கணும். ஏன்னா உலகத்திலே யாரும் செய்யாததை நான் செஞ்சிட்டு இருக்கேன், உலகத்திலே யாரும் செய்ய முடியாததை நான் செஞ்சிட்டு இருக்கேன். எனக்கு திமிரு இல்லாமல் எப்படி இது வரும்? இது நினைக்கிறப்ப எனக்கு திமிரு வருமா இல்லையா? வராதா? திமிரு வரணுமா வரக்கூடாது? வரணும். ஆனால் எனக்கு திமிரு இல்லை, அவன் வந்து திமிருன்னு சொல்கிறான், அவனுக்கு அவ்வளோ திமிரு.
எனக்கு திமிருன்னு சொல்றவனுக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும். நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துக்கிட்டு நீ என்ன வேணாலும் பேசிக்கோன்னு சொல்லிட்டு நான் என் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தா அவனுக்கு ரொம்ப கர்வம் ஜாஸ்தின்னு. கர்வம்ங்கிறது எப்போ வரும்? நல்லா ஏதோ ஒரு வேலையை பண்ணிட்டேன்னா உனக்கு கர்வம் வரும். நீ ஒண்ணுமே பண்ணாம இருந்துக்கிட்டு அவருக்கு மட்டும் கர்வம் இருக்குன்னா இருக்கத்தான் செய்யும். விஷயம் இருக்கிறவன்ட்ட கர்வம் இருக்காதா? இருக்கும் சார், இருக்கு சார். இப்போ உங்களோட ரசிகர்களா நிறைய விஷயங்கள் இத்தனை வருஷத்துல அவ்வளோ ரசிகர்கள் நீங்க நேரில் சந்திச்சிருப்பீங்க. நிறைய பேரோட அன்பு வந்து உங்களுக்கு யார் மூலியமாவது வந்து சேர்ந்துருக்கும். இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல சார், இப்போ நீங்க இசையமைச்ச பாடலை கேட்டு யானை வந்து கேட்கறது ஆர்வமா, ஒரு குழந்தை வந்து உயிர் பிறக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நிறைவுன்ற ஒரு வார்த்தை இளையராஜா அவர்களுடைய வாழ்க்கையில இசை சார்ந்து அது எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும். இல்லை நிறைவுங்கிறதே கிடையாது. அது பாட்டுக்கு டெய்லி லைஃப்ல நிறைவுனா நான் வந்து ஓய்வு எடுக்கணும்னு சொல்றேன். அப்படி சொல்லலைங்க, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், மகிழ்ச்சி, சந்தோஷம் அப்படி சொல்றேன். இல்லை இது நினைக்கிறப்ப நமக்கு வந்து சந்தோஷமா தான் இருக்கும் இல்லையா? இது வந்து எங்கேயுமே நடக்காதது. சுந்தரர் வந்து கோயிலாக போறாரு. இதை ஒட்டிய நிகழ்ச்சி சரித்திர காலத்தில் 63 நாயன்மார்களில் வந்து சுந்தரர் வந்து முக்கியமானவர். சுந்தரர் வந்து பாட போய் தான் நமக்கு வந்து 63 நாயன்மார்கள்ங்கிறதே நமக்கு தெரியுது. தொண்டர் திருத்தொண்டர்கள் தொகையை பாடு அப்படின்னு சொல்லி இறைவன் சொல்ல அவர் 60 பேரை பற்றி பாடுறாரு. சுந்தரியை சேர்த்து 61 நாயன்மார்களை தான் பாடுறாரு. பின்னாடி வந்தவங்க வந்து அவருடைய தாய் தந்தையும் சேர்த்து 63 நாயன்மார்கள்னு வச்சாங்க. அதில் அவர் தாயார் பேர் இசைஞானியார். சுந்தரருடைய தாயார் பேர் இசைஞானியார், தந்தை பேர் சடையனார். இசைஞானியாருக்கு பிறந்தது தான் சுந்தரர். சுந்தரர் வந்து இப்படி கோயிலாக போய் பாடிட்டு போயிட்டு இருக்கும் பொழுது அவினாசி கோயிலுக்கு போயிருக்காரு. போகிற வழியில் ஒரு ஏரி, அதில் ஒரு அம்மா வந்து கரையில் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கு. சத்தம் போட்டு அழுகுது, ஒப்பாரி வச்சு அழுதுட்டு இருக்கு. இங்கே ஒரு போகிறாரு, அது என்ன இந்த அம்மா அழுதுட்டு இருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாரு. கேட்டால் இல்லை, அவங்க பெற்ற குழந்தைய வந்து முதல்ல வந்து கவிட்டு போயிடுச்சு, முதல்ல சாப்பிட்ருச்சு அப்படின்ற. உடனே பார்க்குறாரு, பார்த்துட்டு ஒரு பதிகம் பாடுறாரு. 10 பாட்டு, பதிகம்னா 10 பாட்டு. 10 பாட்டு பாடினோடனே அந்த முதல்ல வந்து 4 நாள் ஆச்சு சாப்பிட்டு. குழந்தைய முழுங்கி 4 நாள் ஆச்சு. 4 நாள் ஆச்சுன்னா உள்ள என்ன ஜீரணம் ஆகிட்டு அது எப்படி கெமிக்கல் சேஞ்சஸ் என்னென்ன வந்திருக்கும் உள்ளக்குள்ள. அந்த முதல்ல வந்து கரையில் வந்து அந்த குழந்தைய கக்கிட்டு போகுது 10 பாட்டுக்கு. இப்போ இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்? வயிற்றுல இருந்த குழந்தை வந்து உயிர் வந்து அந்த திருவாசகம் கேட்ட உடனே வந்து என் பாட்டுன்னு நான் சொல்லலை. திருவாசகத்துக்கு நான் இசை நான் அமைச்ச இசை அமைச்ச அந்த ஒலி நாடாவை கேட்டுட்டு குழந்தை வந்து உயிரோட வெளியில் வந்திருக்குன்னா அதுக்கும் இது இறந்து போன குழந்தை முதல்ல வாய்க்குள்ளே போய் உணவாக போய் அது செரிமானமான குழந்தை எப்படி மறுபடியும் உடம்போட வந்து அந்த முதல்ல கக்கிட்டு போகுது, எப்படி ஆச்சுது அது? இதுக்கு என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசமா இல்லை. அப்படிதான், அவ்வளோதான். அதிலிருந்தே நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டியவர்கள் உணர்ந்து கொள்ளணும். ரைட்டிங் சார். சார், இப்போ நெல்லையில் நடந்த கான்சர்ட்டு, அதாவது மக்கள் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறதை பார்க்க முடிஞ்சுது. ஸோ நமக்கு நெருக்கமானவங்களும் அதில் கலந்துக்கிட்டாங்க. அவங்க சொல்லி நிறைய விஷயங்கள் கேட்க முடிஞ்சுது. இங்கே சென்னையில் நடந்த சில விஷயங்களுமே நானும் வந்து அதில் இப்போ பார்த்துருக்கேன். அவங்களோட இசையை நான் கேட்டு ரசிச்சிருக்கேன் நேரில். ஸோ உங்களை சார், தமிழ் சினிமாவும் சரி, இந்திய சினிமாவும் சரி, ரசிகர்களும் சரி, அடையாளப்படுத்துதல் அப்படின்றது ஆரம்ப கட்டத்தில் இசையமைப்பாளர் இளையராஜா அவர்கள் அப்படின்றது, அப்புறம் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் இசைஞானி இளையராஜா அவர்கள், அப்புறம் இப்போ இசை கடவுள் இளையராஜா அவர்கள் அப்படின்னு வெவ்வேறு பரிணாமங்களில் உங்களை நாங்கள் சந்தோஷமாக கொண்டாடுறோம். தமிழ் சினிமா, இந்திய சினிமா கொண்டாடுது. உங்களுக்கு இந்த 3 நிலையை பார்க்கும்போது நீங்கள் எப்படி உணர்றீங்கன்றது தெரிஞ்சுக்கணும். டெய்லி வந்து இதவே கேட்டுட்டு இருக்கிறவனுக்கு எப்படி இருக்கும்? அது உண்மை சார். உங்கள் பாட்டை அப்போ வந்து வெளியே வந்துச்சு சார். நான் வந்து ஒரு நாவுக்கு கடலை வாங்கி நான் வந்து ஆயில் போடுறப்போ அந்த பாட்டு அதுதான் சார் ஞாபகம் வருதுன்னு சொல்லி இப்போ வந்து ஒரு 60 வயசு ஆள் சொல்கிறாரு. இதுக்கு நான் என்ன ரியாக்ட் பண்ண முடியும்னு? உனக்காகுது, நான் என்ன பண்ணுறது?
இது டெய்லி கேட்டு கேட்டு போகிறதுனால வந்து அது இப்படியெல்லாம் இருக்குங்கிறது தெரியும். எல்லாருடைய வாழ்க்கையிலும் என்னுடைய இசை வந்து அவங்க வாழ்வோட சம்பந்தப்பட்டிருக்கு. அது தனிச்சு இல்லை. இதை விட்டு அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை இல்லை அப்படிங்கிறது நிதர்சனமாக எப்பவுமே உலகத்தில் நடக்காத ஒரு விஷயமா வந்து நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? குறிப்பிட்டு சொல்ல இதுவரைக்கும் இதுக்கு முன்னாடி நடந்திருந்தா அது நடந்திருக்கணும் இல்லை? இப்போ அதே மாதிரி எவ்வளோ பேர் தியாகராஜ பாகவதர் பாட்டை கேட்டுட்டு பி சுனப்பா பாட்டை கேட்டுட்டு அப்புறம் வந்து சினிமா பாட்டுகளையெல்லாம் கேட்டுட்டு போனால் கூட இது வந்து எல்லாத்துக்கும் இதற்கு முன்னால் நடக்காத ஒரு விஷயமா வந்து ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் 5 தலைமுறையாக நடந்துகிட்டு இருக்கு. இது நிச்சயமா 5 தலைமுறை. சூப்பர் சார். இப்போ இதை ஒட்டியே ஒரு கேள்வி சார். இப்போ இந்த 5 தலைமுறை என்பது இப்போ உங்களோட பணியாற்ற வரவங்களும் இந்த 5 தலைமுறையை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. இப்போ என் வயசு ஒத்த இயக்குநர்களுமே உங்களோட பணியாற்றிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு ஜமான்ற இயக்குனர் வந்து அவருடைய முதல் படம் அவரே இயக்கி டைரக்ட் பண்ணார். அப்போ உங்களோட பணியாற்ற விஷயங்கள்லாம் வந்து அவர் பேட்டிகளில் சொல்லும்போது ரொம்ப சிலாகிச்சு உங்களை பற்றி கேள்விப்பட்டது, உங்களோட பணியாற்ற விஷயங்கள் இது எல்லாமே சொல்லியிருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து உங்கள்கிட்ட பணியாற்றும் போது பாடல்கள் பற்றின உரையாடல்கள் வரும்போது நீங்கள் அவங்கள பார்க்க விதம், அவங்க உங்களை பார்க்குற விதம் அப்படின்றத அவங்க வந்து எனக்கு என்ன பொறுத்தளவு டைரக்டர் தான். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன அவங்கள எப்படி திருப்திப்படுத்தணுமோ அப்படி திருப்திப்படுத்தி அனுப்ப வேண்டியது என்னுடைய கடமை. அதை நான் சரியாக செஞ்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறது வந்து நடக்கிற விஷயம். ஓகே சார். இப்போ இந்த பாசிட்டிவ் ஆரான்லாம் சொல்கிறாங்களே சார், இப்போ நம்ம அந்த இடத்துல இருக்கிறோம், நம்மளை யாரோ ஒருத்தவங்க நினைக்கிறாங்க அப்படின்றத உணர்றது இருக்குல்லைங்க சார். இப்போ நம்மளை வந்து வேற யாரோ ஒருத்தவங்க நினைக்கிறாங்கன்றது ஏதோ ஒரு வகையில் அவங்க நேரம் நம்மளை நினைப்பாங்களோன்ற சில நேரங்கள் நமக்கு தோணும். ஆனால் 24 மணி நேரத்தில் எல்லா நொடிகளிலும் யாரோ ஒருத்தர் இளையராஜா அவர்களை வந்து நினைக்காம இருக்கவே மாட்டாங்க. நம்மளை யாரோ ஒருத்தர் நினைச்சிட்டே இருக்காங்கன்ற அந்த ஒரு வைப்ரேஷன் நீங்க என்னைக்கு உணர்ந்திருக்கீங்களா? அது எப்படி? கண்டிப்பா தெரியும். அதை வெளிப்படுத்த முடியுமா சார்? அது எப்படி நான் வெளிப்படுத்துறது? உணர்றதான் முடியுமே தவிர உணர்வா தான் பதியுமே தவிர வெளிப்படுத்துறது எப்படி போய் ஒரு அது தெரியும். அது தெரியுங்கிறது ஒரு அதிர்வு அப்படிங்கிறத வச்சுக்கணும். ஓகே சார். இப்போ ஆன்மீகம் சார்ந்த ஒரு விஷயம் வரும்போது இப்போ உங்களை பொறுத்தவரை இப்போ எந்த அளவுக்கு நீங்கள் இசையில் பயங்கர இதுவாக இருக்கும், அது மாதிரி ஆன்மீகம் நீங்கள் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. இது ரெண்டுமே ஒரு கோட்டில் பயணிக்கும் போது ஒரு மேஜிக் அப்படின்றது நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? ரெண்டு இல்லை, இருக்கிறது ஒன்று தான். ஓகே, இசை வந்து இங்கே ஆன்மீகம் தான் இசை. என்னை பொறுத்தளவில் இல்லை, நிதர்சனமான உண்மை. இப்போ நீங்கள் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றீங்க, கற்பூர ஆரத்தி போயிட்டு இருக்கு, உன் மனசு எங்கேயோ போய் தெருவில் சுற்றிட்டு இருக்கோம். மனசு அங்கே ஒரு பட்டு நிற்காது. அதே இடத்துல நின்றுட்டு நீங்கள் ஜனனிங்கிற பாட்டை நினச்சி பாருங்கள். சும்மா நினச்சிட்டு மனசில் இப்போ ஓட்டுங்களேன், மற்ற எந்த தாட்டும் இருக்காது, ரொம்ப பியூராக இருக்கும். அப்போது அது ஆன்மீகமா இல்லையா, ஸ்பிரிச்சுவலா இல்லையா? ஆமாம் சார். ஸ்பிரிச்சுவல் ஆன்னு சொன்னால் இப்போ சிவபெருமானே ஓம் நம சிவாயன்னு சொன்னால் ஒரு மந்திரம், ஓம் நம சிவபெருமானே அப்படின்னு ஒரு பேரை சொன்னால் ஓம் நம சிவாயன்னு சொல்லும்பொழுது சிவன் வர்றாரு. சிவனுக்கு ஒரு உருவம் இருக்குது, ஒரு சத்தத்துக்கு ஒரு ஒரு ஓசைக்கு வந்து ஒரு உருவம் வருது. அதான் உருவமும் உயிருமாகி ஓதிய உலகுக்கெல்லாம் பெருவினை பிறப்பு வீடாய் நின்ற எம்பெருமான் அப்படின்னு சொல்லி திருநாவுக்கரசர் பாடுறாரு. உருவமும் உயிருமாகி, உருவம் வந்துச்சுன்னா உயிர் இருக்கணும். அங்கே சிவபெருமான் சொன்னால் ஒரு வடிவம் வருது இல்லையா, உருவம் வருது இல்லையா, அப்போ உருவம் வந்துருச்சு, ஓசை வந்தது, உருவம் வந்துருச்சு. அதான் இசை பயனாயினா, இசைன்னு ஒன்று இருந்தால் அதுக்கு ஒரு பயன் வந்து இறைவன் தான் அப்படின்னு அவன் சொல்கிறான். இப்போது இதை வந்து சிவபெருமான் சொல்லும் பொழுது இந்த சிவனுடைய உருவமும் வர்ற மாதிரி இப்போ எந்த உருவம் வந்துச்சு? இப்போ இறைவனை விட உயர்ந்ததுன்னு வருது இல்லையா, கடவுளை விட உயர்ந்தது இசை அப்படின்னு வருது இல்லையா. உருவம் இல்லை, ஒன்றும் இல்லை, அது சவுண்ட் மட்டும்தான் இருக்குது, இந்த ராகம் தான் இருக்குது, என்ன பாடுறேன்னோ அது இருக்குது, அதில் வார்த்தை இல்லை, வெறும் ஒலி மட்டும்தான் இருக்குது. இப்போ இசை வந்து அந்த இடத்துல இருக்குது. அது வந்து நீங்கள் ஜெபிக்கிற மந்திரத்தை விட எவ்வளவோ உயர்ந்தது. மனசு நின்று போயிடுது, மனசே காணாமல் போயிடுது. மனசுனால தான் நீங்கள் எதை உயர்ந்தது என்று சொன்னாலும் எதை தாழ்ந்தது என்று சொன்னாலும் ரெண்டுமே மனசனுடைய வெளிப்பாடு தான். அது அப்படி இருக்கா, அது உயர்ந்திருக்கா, இது தாழ்ந்திருக்காங்கிறது தெரியாது, உனக்கு தெரியாது. ஓகே, உன்னுடைய கருத்தை நீ வெளியில் சொல்ற, அவ்வளோதான்.
அது உன்னுடைய மன கற்பனை தானே தவிர அந்த பொருளினுடைய உண்மையான தன்மை ஆகாது. ரைட். அதுதான். அப்போ இசையும் ஆன்மீகமும் ஒன்று தான். ஒன்று தான், வேற வேற இல்லை. ஓகே சார். அதே மாதிரி மொழிகள், நீங்கள் பல்வேறு மொழிகள், இசை வந்து மொழிகளுக்கு அப்பாற்பட்டது அப்படின்றத வந்து உணர முடியுது. கலை மொழிகளுக்கு அப்பாற்பட்டது உணர முடியுது. பல்வேறு மொழிகளில் இவ்வளோ பாடல்கள் நீங்கள் ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு இடத்துல இந்த இடத்துல நம்ம மொழி அப்படின்னு உங்களுக்கு இதுக்காக இருந்த கம்ஃபர்ட்டா இருந்த நம்ம அது கண்டிப்பா இருக்கத்தானே செய்யும். இது நம்ம உணர்வை கடத்திட முடியும் அப்படின்ற விஷயங்கள் வந்து உங்களுக்கு அந்த சூழல் கடத்திட முடியுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. சரி. அது சினிமா உலகத்துல இப்போ ரொம்ப பரவலா நடக்குது. சரி. கடத்துறதுன்னா அது திருட்டு பொருள். திருட்டு பொருளை தான் கடத்துறேன்னு சொல்லுவானே தவிர கடத்திட்டு போயிட்டான்டா அப்படின்னா திருடிட்டு போயிட்டான்டான்னு தான் அர்த்தம். இதை எப்படி உங்களுக்கு நான் கடத்துவது என்பது ரொம்ப சர்வசாதாரணமா இன்னைக்கு சினிமா டைரக்டர்களும் சினிமா வட்டாரங்களில் சொல்ல. அதாவது ஒரு நடிகனுக்கு வந்து ஒரு டைரக்டர் வந்து விஷயத்த, அந்த சீனுடைய விஷயத்தை புரிய வைக்கிறத அவர் அந்த அவர் எப்படி தான் வந்து வந்து கடத்திய நம்மளுக்கு புரிய வைக்கிறாருங்கிறது புரியல. கடத்துறதுங்கிறது வந்து திருட்டுத்தனமானதையா? கடத்துறது இல்லை, ஒன்று புரிய வைக்கிறதுன்னே சொல்லி. சரி சொல்ல. சரி, புரிய வைக்கிறது கடத்துறதுன்னு சொல்லாது, அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க சார். உங்கள் லைஃப்பை வெளியிருந்து பார்க்கும்போது 3 ஃபேஸாக பார்க்க முடியுது சார். ஒன்று வந்து உங்களுடைய டீன் பருவங்களில் அண்ணாவோட சேர்ந்து நீங்கள் இடதுசாரி மேடைகளில் நிகழ்ச்சி பண்ணது ஒரு ஃபேஸ் ஆகும். 2வது ஃபேஸில் இசையை கற்றுக்கிட்டு அதை நிகழ்த்துகிற காலமாகும். இசைஞானின்னு எங்களால் எல்லா மக்களால் கொண்டாடப்பட்டு இன்னைக்கு இந்த நாள் வரைக்கும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் மியூசிக் இண்டஸ்ட்ரியில், ஆர்ட் இண்டஸ்ட்ரியிலன்றது இது 3ஆக பிரிச்ச இடம். எந்த காலம் வந்து உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப நெருக்கமான காலமாக இருக்கும் சொல்லுவீங்கன்றது தெரிஞ்சு? எல்லா காலத்திலையுமே நாம நெருங்கி தான் இருந்திருக்கேனே தவிர விலகி இல்லை. இல்லை, தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட முறைங்கிறது என்ன இருக்கு? நானே தனிதானே. இவ்வளவு கூட்டத்தில் உட்காந்துறதால நான் தனி மனுஷன் தானே. கரெக்ட். தனிப்பட்ட உணர்வுங்கிறது, தனிப்பட்ட உணர்வு ஈடுபாடு இல்லாம ஒரு காரியத்தில் எப்படி ஈடுபாடுறது? ஏதோ கடவுள் இந்த இடத்துல உட்காத்தி வச்சுட்டாரு, அந்த இடத்துல திடீர்னு ஏதோ ஒரு நிழல் வெயிலில் அடிக்குதுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மரத்து நிழலில் உட்காரோம், மேலே காக்கா இருந்து ஏதோ எச்சம் போட்டுருது, என்ன பண்ணுவீங்க? சரிதான், ஒன்றும் பண்ண முடியாது. மழை பெய்யுது, நினைச்சு தான் ஆகணும், வேற வழி இல்லை. அது மாதிரி வாழ்க்கை உங்களை நடத்திட்டு போகுதே தவிர நீங்கள் வாழ்க்கையை நடத்தலை. வாழ்க்கை உங்கள் கையில் இல்லை, உங்கள் கையில் எடுக்க முடியாது. சரி, விதிக்கப்பட்டது நடந்துருக்கு. இது எடுத்தா பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கணும் சார். ரமணமாலை, திருவாசகம் மாதிரியான விஷயங்கள் வந்து நாங்கள் அடுத்து நீங்க ஐடியா இருக்கு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கு, வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன, நீங்க கேட்ட உடனே நான் கொடுக்கணுமா? ஐயோ சார், கேட்ட உடனே கொடுத்தா சரவண பவன் ஆயிடுவேன் நான். இல்ல காத்திருக்கோம் சார். ஆமா, காத்திருங்க சார். ஒவ்வொரு முறையும் உங்க பாடல்கள் கேட்கும்போது அது ஒரு தாலாட்டா இருந்திருக்கு. ஒவ்வொரு முறையும் எல்லா உணர்வுகளுக்கும் ராஜா சாரோட கான்ட்ரிபியூஷன் எங்களுக்குள்ள இருந்திருக்கு. நீங்க சொல்ற மாதிரி நீங்க எல்லாமே எங்களோட லைஃப்லாம் பிரிச்சு பார்க்க முடியாது சார். எங்களை பயங்கரமா இன்ஸ்பயர் பண்ணிட்டே இருங்க சார், எங்களை என்டர்டெயின் பண்ணிட்டே இருங்க சார், எங்களை சந்தோஷமா வச்சிருங்க சார். நன்றி சார். நன்றி சார். நன்றி சார். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். 90 வருடங்கள், 5 தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற SPS கேப்பை மாவு.